ஹாய் எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு தமிழ் ஸ்டோரி பார்க்க போறோம். கரடியும் நம்பிக்கையற்ற நண்பனும். ஒரு நாள் ராஜாவும் சிவாவும் காட்டுக்கு போனாங்க. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். காடு ரொம்ப பயமா இருந்தது. ராஜா சொன்னா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு. சிவா சொன்னா நானும் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு பெரிய கரடி வந்தது. ராஜா பயந்துட்டான். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு நல்ல மரம் ஏற தெரியும்ட்டு குடு குடு குடுன்னு ஏறி மரத்துல போயிட்டான். சிவாவுக்கு மரம் ஏற தெரியாது. அவன் என்ன பண்ணா, சரி ஓகே நமக்கு தான் மரம் ஏற தெரியாதேன்னு அப்படியே தரையிலேயே படுத்துட்டு அவன் மூச்சை அப்படியே அடக்கிக்கிட்டான். கரடி சிவா கிட்ட வந்தது. அது சிவாவை மோப்பம் பிடிச்சது. அப்போ சிவா என்ன பண்ணா, அப்படியே இறந்தவன் போலயே இருந்தான். கரடி என்ன நினைச்சது, ஐயோ இவன் இறந்துட்டான் போல, சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு போயிடுச்சு. ராஜா மரத்துலேருந்து குடுன்னு இறங்கி வந்தான். கரடி போன உடனே அவன் சிவா கிட்ட கேட்டான், கரடி என்ன சொல்லுச்சு உன்கிட்ட அப்படின்னு கேட்டான். அதுக்கு சிவா சொன்னா, கரடி என்ன சொல்லுச்சு தெரியுமா, உண்மையான நண்பன் எப்பயுமே ஆபத்துல உதவுவான், பொய்யான நண்பனை நம்பாத அப்படின்னு கரடி என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொன்னான். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. அவன் அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போனான். சிவாவுக்கு அப்பதான் புரிஞ்சுது நல்ல நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், உண்மையான நண்பன் ஆபத்துல கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டான்.